மக்கள் திலகத்தினுடைய முதல் ரசிகர் யார் என்று சொன்னால் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கிற அருமை அண்ணன் தான் மக்கள் திலகனுடைய முதல் ரசிகர். அவர் கார்ல போறாருன்னு சொன்னாக்கா அவரோட நாங்க பயணிக்கிறோம். நான் அண்ணன் நேரு போன்றவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய பாடல் எம்ஜிஆர் பாடல் என்று சொல்லப்படுற பாட்டு தான் அவர் கேட்டு இருப்பார் எப்பொழுதும். இன்னும் சொல்ல போனால் மக்கள் திலகம் அந்த காலத்திலே திரைப்படம் வெளியாகுதுன்னு சொன்னாக்கா அவர் முதல்ல யாருக்கு போன் போட்டு பேசுவார்னு கேட்டீங்கன்னா எங்க முதலமைச்சருக்கு தான் போன் பேர் போட்டு எப்படி படம் ரிலீஸ் ஆச்சு, எப்படி படம் பார்த்துட்டு எப்படி இருக்கு ரிசல்ட் அப்படின்னு கேட்கிற முதல் குரல் அவர் தான் இருக்கும். அண்ணாவினுடைய பிறந்த நாள் விழாவை ஒரு முறை கோபாலபுரத்தில் அவரை வைத்துத்தான் அந்த பிறந்தநாள் விழாவை கொண்டாடினார். அப்படி ஒரு நெருக்கம் அவருக்கு இன்றைக்கும் மனதில் இருக்கிறது. அதை நான் எப்படி ஒப்பிட்டு பார்க்கிறேன் என்று சொன்னால், அந்த படத்தில் ஒரு குழந்தையை வைத்துக் கொண்டு பட்டுக்கோட்டை கல்யாணத்துடைய பாடலை டி.எம். சௌந்தரராஜன் பாட அண்ணன் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் வாசிக்கிறார். இப்ப நான் சுற்றுப்பயணம் போறார் முதலமைச்சர், நான் போகிறார் பார்க்கிறேன். போகிற இடத்தெல்லாம் தாய்மார்கள் என்ன பண்றாங்க, கையில ஒரு குழந்தைய கொடுத்து புத்தம் கொடுக்க சொல்றாங்க, கையில கொடுன்றாங்க, அதர்ஷன்றாங்க. இப்ப நான் என் வீட்டிலே பார்த்தேன், ஒரு அருமையான ஒரு படம் கிடைச்சது, அவர் கையில தூக்குற மாதிரி. முதல்ல அதை செய்யணும்னு போய் அந்த படத்தை பெருசா போட்டு என் வீட்டில் அதான் பெருசா இப்ப நான் மாட்டிருக்கிறேன். எதுக்கு நான் சொல்றேன்னா, அந்த குழந்தையை தூக்கி கொண்டு அரசியலங்குறையை தூக்கி பிடித்து பார்த்த அந்த நினைவு இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் அந்த குழந்தையை பார்க்கிற பொழுது அந்த பாட்டு தான் எனக்கு நினைவு வந்தது. என்னன்னு சொன்னா, சின்ன பயலே சேதி கேளடா, நான் சொல்ல போற வார்த்தையை நல்லா எண்ணி பாரடா, நீ எண்ணி பாரடா, ஆளும் வரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி. நல்லா புரிஞ்சுங்க, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி. தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன சொல்றார், திராவிட மாடல் ஆட்சின்னு சொன்னா எனக்கு ரெண்டு கண்கள், ஒன்று ஹெல்த் மக்கள் நல்வாழும், இன்னொன்று கல்வித்துறை, இது ரெண்டு தான் என் கண்கள் என்று சொல்லுகிறார். ஆக ஆளு வளரணும்னு சொன்னா ஹெல்த் டிபார்ட்மெண்ட் தான் ஆள் சுகமா வளர முடியும். அறிவு பிறக்கணும்னு சொன்னாக்கா கல்வி சிறப்பா இருந்தா தான் அறிவு பிறக்க முடியும். அதுதான் சொல்றாரு, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி, உன்னை ஆசையோடு ஈண்டவருக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி, நாளும் ஒரு பாடல் கூறணும் காலம் தரும் பயிற்சி, உன்னை நரம்போடுதான் உன் நரம்போடுதான் பின்னி வரணும் தன்மான உணர்ச்சி, உன் நரம்போடுதான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி, தன்மான உணர்ச்சி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு இந்த தன்மான உணர்ச்சி, தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு தன்மான உணர்ச்சி என்று பீரிடுகிற காரணத்தினால்தான் ஆன்மீக தமிழுக்கும் திராவிட தமிழுக்கும் ஊறு ஏற்பட்டால் அதை தடுத்து நிறுத்துவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். எத்தனை கோடி இழந்தாலும் பரவாயில்லை, என்ன விலை தர வேண்டியதாக இருந்தாலும் சரியாயில்லை, அதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சூழலித்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கு இருமொழி கொள்கைதான் என் ஆட்சியினுடைய கொள்கை என்று இன்றைக்கு பறைசாற்றிக் கொண்டிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.